ஏறால் நெட்டு குத்தா இருக்கும். அதுதான் வந்து எல்லாருமே டஃப்னு சொல்லுவாங்க. அந்த 4வது மலையில தான் நம்மளோட கால்கள்லாம் வந்து அப்படியே பின்னி பெடல் எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே இழுக்கும், அப்படியே கிராம்ப் ஆகும். ஸோ நிறைய பேர் 7-7ன்னுவாங்க. அந்த 4வது மலை தான் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த 4வது மலை தாண்டினோடனே ஒரு இடத்துல உட்காந்துருங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்ட் மட்டும் இடம்னா உங்களுக்கு சோஃபா செட்டோ பெட்டோலாம் அந்த இடத்துல இருக்காது. சின்னதாக ஒரு இடம் கிடைத்தா கூட சைலண்டாக உட்காந்து உட்காரும் போது பாம்பு இந்த மாதிரி ஏதாவது விஷ விலங்குகள் இருக்கான்னு பார்த்து நம்ம உட்காந்துக்கிறது நல்லது. அப்படி அதெல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். பெரிய பெரிய பாம்புகள், பெரிய பெரிய பூரான், தேள், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். நம்ம தான் சேஃபாக இருக்கும். அது எதுக்குன்னா உன்னை ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. நீ தூங்கலைன்னா கூட நீ ரெஸ்ட் பண்ணிக்கோ அந்த இடத்துல. ரெஸ்ட் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறமா நீ அங்கே போக ஆரம்பிச்சேன்னா கீழே குளிக்கலாம். உனக்கு குளிக்கிறது அந்த இது இருந்ததுன்னா நீ குளிச்சுக்கோ. அப்படி குளிக்க முடியலன்னா நீ வந்து தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு பொறுமையாக ஏறி போனோன்னா பொறுமையாக 7வது மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அழகாக சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டோ உங்களுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக கீழே வந்தால் ஒரு 12 o'clock 11 o'clock வந்துடலாம். உச்சி வெயில் வரதுக்குள்ளே கீழே வந்துடலாம். அப்போ இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஆகவே ஆகாது. வெதர் எப்படி இருக்கும்? அதாவது 1லேருந்து 4 வரைக்கும் காமனாக இப்போ நம்ம எப்படி இப்போ இங்கே இருக்கோம், வெயில் ஒரு நார்மல். அது வந்து காலையில் போனால் பயங்கரமாக அந்த ஹீட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் போகும்போது ஒரு நார்மலான குளிர் இருக்கும் அந்த இடத்துல. அந்த 5th hill 6th hill போகும்போது தான் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம்ல தாங்கிக்கிற அளவு தான். நம்ம ஜர்க்கின் ரொம்ப இந்த பனி பிரதேசம் காஷ்மீர் மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் போகிறதுனால தான் அந்த மூச்சு திணறல் ஏற்படுது. அவங்க வந்து ஒரு சாதாரணமாக வந்து எந்த ஒரு ப்ராக்டிஸே இல்லாமல் ஏறுறது தான் இந்த முழுக்க காரணமே தான். இவங்க என்னன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி எடுப்போம் ஒரு செகண்ட். அப்போ அந்த வீடியோவில் பார்க்கும்போது அது எப்படி தெரியும் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நடக்கிறது நம்ம பண்ணுறது நம்மளுக்கு தான் தெரியும். அதோட ரியல் ஃபேக்டை தான் நம்ம வீடியோவில் சொல்லணுமே தவிர ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணுறான், பார்க்குறவன் பார்த்துட்டு அங்கே போய் அவஸ்தைப்படுறான். இதை தான் வேண்டான்னு சொல்கிறேன். ஸோ மலை ஏறுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுறாங்க. இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலில் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல போய் நிற்கிறோம், ஒரு மாதிரி கெய்டினஸ் ஆகுது. ஸோ அவங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏற்றம் வந்து விட்டுட்டு ஸோ ஒரு 7 o'clock 6 o'clock போல் ஈவினிங் டைமில் ஏறினாங்கன்னா அவங்க பாடி டீஹைட்ரேட்டும் ஆகாது. அவங்க ஈஸியாக மேலே ஏறிக்கலாம். ஸோ ஏறிட்டு ஒரு 4th hill 5th hill வரும்போது அவங்களுக்கு தெரியாது, அந்த பயம் இருக்காது. ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய மலையை நம்ம வந்து ஏற போகிறோன்ற பயம் இருக்காது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக இருட்டிலே தான் ஏறுவாங்க. ஸோ டார்ச் லைட் மாட்டிட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு மேலே ஏறினோன்னா ஸோ நம்ம ஒரு 4 to 5 hills வந்து நம்ம கரெக்டாக ரீச் ஆகிடுவாங்க. ஸோ ரீச் ஆனால் நம்மளுக்கு அங்கே அந்த எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 6வது மலை 7வது மலை நீங்கள் ஏற ஆரம்பிச்சிடலாம். அது காலையில் மெயினாக அந்த ஆண்டி சொன்னைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி அந்த சரௌண்டிங்கில் வர மலைன்றதுனால இன்னமும் அவங்க குளிச்சுட்டு ஏறும்போது அது ரொம்ப கூலிங் ஆகுது. அது மாதிரிலாம் பண்ணாமல் தலையில் தண்ணி தெளிச்சுட்டு கூட ஏறலாம். பட் இப்படி பண்ணால் அவங்க ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஸோ ஏன்னா நான் அப்படி தான் வருஷம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட்டில் ஏறுவேன். ஸோ அங்கே போய் சாமி ஒரு 6 o'clock மார்னிங் 5 o'clock பார்த்துருவேன். சன்ரைஸ் ஆகும். சன்ரைஸ் ஆகிறதையும் பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 12 o'clock வந்து ஈஸியாக வந்துடும். அப்போ நம்ம பாடி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்கிற சக்தியை நம்மளுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலையும் வெள்ளையங்கிரியும் வந்து வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ சபரிமலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி 40 days நம்ம வந்து விரதம் இருந்து ஐயப்பனை நினச்சி நம்ம மலைக்கு போய் எல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த லைஃப் ஸ்டைல், இந்த ஒர்க் அவுட்டு, எக்ஸசைஸு, ப்ரீத்திங்கு இது மாதிரிலாம் அவங்க பண்ணாமல் வராங்க. ஸோ நிறைய பேர் ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை ஏறணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டெப்ஸாவது ஏறணும் அப்படிலாம் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ அவங்க டேரெக்டாக ஏறும்போது அந்த மாதிரி மரணம்லாம் நிகழுது.